இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவன் ஏசாயா 1:13 சொல்கிறாரு, உங்களோட வீணான காணிக்கையை கொண்டு வர வேண்டாம், உங்களோட தூபம் காட்டுதலும் வேண்டாம், ஓய்வு நாளில் என்னைய ஆராதிக்கிறதும் வேண்டாம், நீங்கள் சபையாக கூடி ஆராதிக்கிறது வேண்டாம், இனிமேல் நான் இதை சகிக்க மாட்டேன்னு தேவன் சொல்கிறாரு. ஏன் தேவன் இவ்வளோ வெறுப்போடு இருக்காருன்னு பார்த்தோம்னா, எந்த நன்மையும் செய்யாமல், நியாயமாக நடக்காமல், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல், விதவைக்கு இறங்காமல் இருக்கிறதுனால நம்ம செய்கிற ஆராதனையை காணிக்கே தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாரு. தேவனை நேசிக்கிறவங்க தேவனை போலவே இருக்கணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்குறாரு. அதனால தான் நம்மளை அவர் சாயலை படைச்சார். அப்போது நம்மக்கிட்ட பக்தி இருந்தால் மட்டும் போதாது, தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்தால் தான் நம்மளோட பக்தியான வேண்டுதல்களை அங்கீகரிப்பார், நம்மளோட வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார், நம்மளோட காணிக்கையை ஏற்றுக்குருவார். அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் தேவனுடைய வேண்டுதல் இல்லை, அது கட்டளை. நாம் அத்தனை பேருமே அதை செஞ்சே ஆகணும். அப்போ தேவனுடைய கட்டளையை நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நமக்காக வேண்டுதல் செய்வோம். அப்போ தேவன் செவி சாய்ப்பார். ஆமேன்.